படிக்கும் ஆசை இல்லை. அடுத்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கல்யாணம் முடிஞ்ச கையோட முத்து மீனா கிட்ட போயிட்டு, இனி இந்த குடும்பத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இனி என் மூஞ்சில் நீ முழிக்கவே முழிக்காத, தப்பி தவறி கூட வீட்டுக்கு வந்துடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டுறாரு. முத்தோட அம்மா, அப்பா இப்போ தாண்டா என் பையனுக்கு ஒரு நல்ல அறிவு வந்திருக்கு, இவன் வீட்டில் கால் எடுத்து வச்சதுலேருந்து ஒரே பிரச்சனை, இனி அந்த வீட்டுக்கு ஒரு விடுவு காலம் பிறந்தது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாரும் ஒரே கஷ்டத்தில் இருக்காங்க. அப்போது ஸ்ருதி வந்து மீனா கிட்ட, விடு மீனா, முத்தோட கோவத்தை பற்றி தான் உனக்கு தெரியாதா, இன்றைக்கி ஒரு நாள் கோவமாக இருப்பார், நாளைக்கு அவர் சமாதானம் ஆகிடுவார், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காத, ஆம்பளைங்களோட கோவத்தை பற்றி நமக்கு தெரியாதா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கல்யாண வேலையெல்லாம் மற்றதெல்லாம் முடிச்சுட்டு நீ வீட்டுக்கு கிளம்பி வா, முத்துக்கிட்ட நம்ம எல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. முடிஞ்ச உடனே எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. சீதா வந்து மீனா கிட்ட, அக்கா எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கிறதுக்கு நான் தான் காரணமாயிட்டேன், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அதுக்கு மீனா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீதா, உங்கள் மாமாவோட கோவத்தை பற்றி உனக்கு தெரியாதா, அதெல்லாம் சால்வ் பண்ணிக்கலாம், நீ ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருன்னு சொல்லி சீதாவை சமாதானம் பண்ணி அனுப்புகிறாங்க. மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. வேலை முடிஞ்சோடனே மீனா கிளம்பி முத்து வீட்டுக்கு வராங்க. முத்து வெளியில் ஷோபாவில் படுத்துட்ருக்காரு. காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்ட உடனே முத்து எழிஞ்சு போய் கதவை திறக்கிறாரு. வெளியில் பார்த்தா மீனா நிற்கிறாங்க. முத்து பார்த்துட்டு, நான் தான் உன்னை இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனே, திரும்பவும் வந்த அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க அப்படின்ட்டு, நான் உங்கள்கிட்ட எதுவும் பேசலை மீனா, அதனால் நீ கிளம்புன்றாரு. கதவை வேகமாக சாத்திட்ட உடனே மீனா வீட்டை விட்டு வெளியே போகாமல் வாசல்லே உக்காஞ்சிட்டு அழுகுறாங்க. முத்தோட அப்பா வந்து, இல்லை முத்து, நீ பண்ணுறது ரொம்ப தப்பு, இந்த நேரத்தில் வந்து ஒரு பொம்பளை பிள்ளைய வீட்டை வந்தவளை வெளியே அனுப்பக்கூடாது, நீ அவளை கூப்பிடுன்னு. இல்லைப்பா, என் நெஞ்சில் குத்துனா கூட நான் மன்னிச்சிருவேன், அவள் என் முதுகில் குத்துனா, நான் இந்த நம்பிக்கை துரோகத்தை என்னால் மறக்கவே முடியாது, இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, நீங்கள் போய் படுங்க போங்கன்னு சொல்லி அவங்க அப்பாவை சொல்கிறாரு. ரொம்ப நேரம் ஆகியும் முத்து கதவு திறக்காதனால மீனா கிளம்பி திரும்ப அவங்க அம்மா வீட்டுக்கே போகிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா பார்த்துட்டு, என்னம்மா திரும்பி வந்துட்டேன், மாப்பிள்ளையோட கோவம் இன்னும் தீரலையாம்மா,